விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் இந்த பங்களாபுதூர் இருக்குதுங்கள, அதாவது இந்த அத்தானி டு சத்தி ரோட்டில் பங்களாபுதூர் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாய்க்கால் தடங்க, வாய்க்காக்கார தடம். இதுதான் வந்து இந்த இருக்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் தோட்டங்கள் காடுகளுக்கெல்லாம் வயலுக்கெல்லாம் இந்த வாய்க்கால் தடம் தான் தடங்க. இந்த தடத்தில் இருந்து வாய்க்கால் தடத்துலேருந்து மறுபடியும் வந்து ஒரு கிளை தடம், இந்த வாய்க்கால் இந்த பாலத்து இந்த வாய்க்கால் தாண்டக்கு இந்த பாலம், இப்போ நம்ம நின்றுருக்கிறத பாலம், இந்த பாலத்து வழியாக ஒரு 16 அடி அல்லது 20 அடி, 16 அடி தான் வருங்க. தென்னைமரம் ஒரு கால் இருக்குது, 20 அடின்னு வச்சுக்கலாம். அந்த தடத்தில் ஒரு 4.5 ஏக்கரை தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. 4.5 ஏக்கர் தோட்டம் வந்து நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் பார்க்க வந்துருக்குறோம். இப்போ நான் வந்து தோட்டத்துக்கு பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ வந்துங்க நான் பார்க்க வந்த காடு வந்து தோட்டம் வந்து இதுதாங்க, இந்த மஞ்சக்காட்டு மெயினாக. நம்ம மஞ்சக்காட்டெலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. ஏன்னா பார்க்க போகிற காலெல்லாம் வந்து வேறு வெள்ளாமல் தான் பண்ணிக்கிறாங்களே தவிர, மஞ்சள் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேங்க. நம்ம வீடியோவில் இன்றைக்கி தான் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா மஞ்சக்காடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மஞ்சக்காட்டு மெயினாக எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஒரு வெள்ளாமை, பிடிச்ச ஒரு பயிர், பிடிச்ச ஒரு தோட்டம் மஞ்சள் அப்படிங்கிறது. சரி, ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 4.5 ஏக்கரை காட்டுக்கு தோட்டத்துக்கு ஃபஸ்ட்டு நாம் ஜலமூலை பார்த்துடலாம். இது எப்படி நாங்கள் காடு வந்து ஒரு செவ்வகமாகவோ ஒரு சதுரமாகவோ வராது. அதுபோக நம்மளுக்கு பட்டா காடு 4.5 ஏக்கரை கொஞ்சம் வாய்க்கால் எல்பிபி, அந்த வாய்க்காலினுடைய எல்பிபி இல்லை, தடப்பள்ளி வாய்க்காலினுடைய கொஞ்சம் புறம்போக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ நாம் பார்க்க வந்த காட்டுக்கு 4.5 ஏக்கரை தோட்டத்துக்கு இதுதான் ஜலமூலைங்க. ஜலமூலை நல்ல ஜம்முன்னு இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஜலமூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜலமூலையிலேருந்து வாயுமூலைக்கு போகிறோங்க. இதெல்லாம் வந்து ஒரே நேரு தான் வருதுங்க. இப்போ என்னென்னா ஜலமூலையிலேருந்து வாயுமூலைக்கெல்லாம் எந்த ஒரு கிராஸோ பெண்டு எதுவும் வரல, ஒரே நேரு தான். பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்குன்னு சொல்கிறீங்களா, அதாவது சேனக்கிழங்கு, அதுதான் அந்த வெள்ளாமை தான் இது பண்ணி பார்க்குறீங்க. ஒரு சிறப்பான ஒரு வெள்ளாமை ஏரியா வந்துங்க, அருமையான தண்ணி ஏரியா. என்னென்ன இந்த கோபிக்கரை இருக்குதுல்ல, அதுதான் நம்மளை இந்த தடப்பள்ளி வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய ஏரியா. அதனால் இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு தண்ணிக்கு எந்த காலத்துலேயும் ஒரு பிரச்சனை வராது. ஆற்றுலேயே தண்ணி போகலினாலும் இங்கே வந்து கொஞ்சம் சமாளிக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஏரியாலாம் இருக்குது. அதனால் தண்ணிக்கு இந்த ஏரியாவில் குறையில்லை. காடு மட்டும் பார்த்திங்கன்னா தோட்டம் தென்னை மரம் வந்துங்க ஒரு சுத்துக்கால் புள்ள தான், ஒரு 60 to 65 மரம், அந்த மாதிரி ஒரு 20 மரம் வயசு மரம், ஒரு 20 to 25 வயசு கொண்ட தென்னை மரம் ஒரு 60 to 65 மரம் வருங்க. அப்புறம் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க என்ன சோர்ஸு அப்படின்னா 2 கிணறு இருக்குதுங்க. 2 கிணறும் தனி கிணறு இல்லை, ரெண்டுமே கூட்டு கிணறு தான். இதெல்லாம் வந்து நாம் பார்த்துட்டு இருக்கிற தோட்டத்துக்கு கீழே வடக்கு திசையில் இருக்கிற தோட்டங்கள் நல்லா வந்து வாழை போட்டு விட்டுக்கிறாங்க, நல்லா உழவு போட்டு விட்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் சிறப்பாக வந்து இந்த பக்கம் நல்லா ஜோராக வந்து வெள்ளாமை நடுறது வளர்த்துட்ருக்குது. நல்லா விவசாயம் அருமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ 2 கிணறு சொன்னங்களா, 2 கிணறுமே வந்துங்க கூட்டு தாங்க.
தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. இங்கே வந்து ஒரு பலாப்பழ மரம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிணறு வந்து பார்த்திங்கன்னாங்க வடகையில், அதாவது வாயுமூலையிலிருந்து ஜலமூலைக்கு போகிற வழியில் வடகு திசையில் வடகோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கிணறு. இன்னொரு கிணறு அது காட்டில், அடுத்த காட்டில் இருக்குதுங்க. இப்போ இதுதான் கிணறு நான் பார்க்க வந்த காட்டுக்கு 2 கிணத்துல ஒரு கிணறு. இந்த கிணறு கூட்டு கிணறு. தண்ணி வந்து ஆரோ வாட்டர் மாதிரி ஃபில்ட்ரு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. இருக்கட்டும், இதுதான் ஒரு கிணறு. சர்வீஸ்க்கு இது எல்லாமே வந்து கூட்டு தான். அது எத்தனை கூட்டு என்னங்கிறதெல்லாம் நீங்கள் நேரில் வரும்போது அதெல்லாம் விளக்க சொல்லிடுறோம். இப்போ பொதுவாக கூட்டு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதெல்லாம் பாருங்கள், நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு வடக்கு திசையில் நல்லா சிறப்பாக உழவு ஓட்டி விட்டு நல்லா அடுத்த வெள்ளாமைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென்னந்தோப்பு தான். தென்னந்தோப்பாக இருந்தாலும் ஊடு பயிர் ஏதோ போடுவாங்க. அப்படித்தான் வந்து பண்ணுறாங்க. கிணறு வந்து இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்க்குறீங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ தெளித்தல்னு இருக்குதுன்னு. தெளிவாக இருக்குது. தெளிவாக இருக்கிறதுக்கு தான் எங்கள் ஊரில் வந்து தெளித்தல்னு இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒரு சில வார்த்தை பழைய வார்த்தையில் கலந்து வருதுங்க. இப்போ நம்ம ஜலமூலையிலேருந்து வாயுமுறைக்கு தான் போயிட்டுருக்குறோம். வடகோட்டு பொலியில் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ வந்துங்க, இப்போ நான் பார்த்துட்ருக்கிற 4.5 ஏக்கராவுக்கு உண்டான மேப் இது தான். காட்டினோட வடிவம் வந்து இப்படித்தான் இருக்குது. வடக்கு திசை பார்த்து இருக்குது. அந்த வாயு மூலையும் ஜலமூலையும் பார்த்திங்கன்னா ஒரே நேராக வருது. அது வடக்கு திசை வடகோட்டு பொலி. இந்த 2 பக்கத்து முனையும் வந்து குறுக்கின மாதிரி வருதில்ல, அது வந்து ஒரு பக்கம் குபேர மூலை, ஒரு பக்கம் வந்து அக்கனி மூலையாக வருது. இப்படித்தான் காட்டினோட அமைப்பு இருக்குதுங்க. அந்த ஏரியாவில் வந்து வாய்க்கு எல்பிபி வர்றதுனால உங்களுக்கு அந்த பெண்டு வருது. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் புறம்போக்கு சேர்ந்து வரும். மேற்கொண்டு சொல்கிறவாங்க. இப்போ வந்துங்க, இந்த தோட்டம் எப்படி இருக்குதுங்கிற மேப்பை நீங்கள் பார்த்தீங்க. என்னென்னா குபேர மூலையும் கொஞ்சம் குறுகின மாதிரி வருது, அக்கனி மூலையும் கொஞ்சம் குறுகின மாதிரி வருது. ஜல மூலையும் வாயு மூலையும் நல்லா இருக்குது. அதாவது ஒரே நேராக வருது. இப்படித்தான் வந்து இந்த காற்றோட அமைப்பு இருக்குது. அதை உங்களுக்கு வந்து மேப்லேயே காட்டிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னாங்க, நம்ம அந்த ஜலமூலையிலேருந்து நடந்து வந்தோம்ல வாயு மூலைக்கு, அதெல்லாம் ஒரே நேரு தாங்க. மேப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி ஒரே நேரு தான். அதில் எந்த குறையும் இல்லை. இதுதாங்க நான் பார்க்க வந்தால் 4.5 ஏக்கரா தோட்டத்துக்கு உண்டான குபேர மூலை இதுதான். நல்லா இருக்குது. இது வந்து நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு மேற்கு திசையில் இருக்கிற வாழைத்தோப்பு, வாழைத்தோட்டம் தோப்பு. இப்போ நமக்கு வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போகிறோம். எப்படின்னா வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசை நோக்கி மேகோட்டு பொலியில் போகிறோங்க. இதுதான் வந்து எப்படி இருக்குதுங்கிறத அந்த மேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனக்கிழங்கு முழுசாக போட்டுக்கிறாங்க. செம்மையாக இருக்குதுங்க. மண் அருமையான மண்ணுங்க. நல்லா செம்மண், செங்கட்டு, அப்படித்தான் ஒரு அமைப்பு இருக்குது. இதெல்லாம் பாருங்க, காடு வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக நல்ல நீட்டான பராமரிப்புங்க. ஒரு புல் பூடு ஒரு களைகளோ இல்லாமல் நல்லா தெளிவாக கண்டு நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. நல்லா காடு வந்து நல்ல ஒரு ஜம்முன்னு விவசாயம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துங்க, காடு வந்து பெரிய ஒரு சரிவெல்லாம் இல்லை. தெற்கு சருவு ஒரு நார்மலான ஒரு தெற்கு சருவுங்க. நாம் வந்து வாங்கி ஒரு நாளைக்கு சருவு ரெடி பண்ணலான்னாலும் கூட பண்ணலாம். ஏன்னா தென்னை மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரக்காலில் தான் இருக்குது. அதாவது சால் மரம் தான். நடுவுலாம் வந்து இது தென்னை மரம்லாம் இல்லை. அதனால் நாம் இதெல்லாம் கூட ஒரு நாளைக்கு நிறவி ரெடி பண்ணலாம், இந்த சரிவு ரெடி பண்ணலான்னு நினச்சா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் இப்படித்தான் இருக்குது காடு. இதுதான் குபேர மூலைங்க. இந்த பனைமரம் கடைசி இருக்குதுல்ல, இந்த காடு ஓட்டுன காடு கடைசி, அதுதான் வந்து நம்மளுக்கு குபேர மூலை. குபேர மூலை கட் ஆகலைங்க. குபேர மூலையிலிருந்து அக்கனி மூலைக்கு போகும்போது ஒரு பெண்டு உளுந்து வருதுங்க. அது எதுக்காக அந்த பெண்டு உளுந்து வருதுன்னா,
அந்த இடத்துல வந்து இந்த தடப்பள்ளி வாய்க்கால் வந்து போகுது. அதனால் அந்த இடத்துல வந்து அந்த வாய்க்கால் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பெண்டு. மற்றபடிக்கு வந்து பெருசாக ஒன்றும் வந்து குறையில்லைங்க. இப்படித்தான் வந்து அமைஞ்சிருக்குது. அக்னி மூலை வந்து மேப்பில் பார்த்தா கட்டான மாதிரி தெரியுது, ஆனால் கட் ஆகலை. அது வந்து குறைஞ்சி சுருங்கி வருது. அப்படித்தான் நம்ம கணக்கெடுத்துக்க முடியும். கொஞ்சம் பெண்டாகி சுருங்கி வருது. அது இந்த உழவு ஓட்டுன காட்டில் சொட்டு நீர் விட்டுட்டாங்க. உள்ளே காட்டுக்குள்ளே இறங்கி நடந்து போனால் செருப்பு ஷூவாக மாறிடும். செருப்புலெல்லாம் சேர் அப்பிக்கி அப்புறம் பொத்துன்னு விழுந்துருவோம். நான் அதுக்கு தான் உள்ளே போகலை. இந்த வரப்பில் போய் உங்களுக்கு காட்டிடுறேன். இதெல்லாம் பாருங்கள், மஞ்சக்காட்டு மைனா இப்போ தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க காடு. மகாஜனங்களே, விவசாய பெருங்குடி மக்களே, நமது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு தேவைன்னா நேரடியாக எனக்கே கூப்பிடுங்க. வேறு புரோக்கரை வச்சுட்டு என்கிட்ட வராதிங்க. நம்ம வீடியோவில் இருக்கிற காட்டை வேறு புரோக்கருக்கு கேட்காதீங்க. எதுக்காக உங்களுக்கு இந்த பாகுபாடு? ஏன் நான் போடுற எங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியாதா? ஏன் உங்களை நாங்கள் என்ன ஏமாற்றிடுவோமா? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து என்ன தேடி வர்றதுன்னா என்ன தேடி நீங்கள் மட்டும் வாங்க. உங்களுக்கு காடு தேவைன்னா நீங்கள் வாங்க. உங்களுக்கு தெரியலனா கூட நான் சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வராங்க, சொந்த பந்தம் வருது, மாமன் வரான், மச்சான் வரான்னு அவன் 2 புரோக்கரை கூட்டிகிட்டு வந்து தெரியாத காட்டையை தெரிஞ்சுட்டு போய் அவன் எண்ணங்களை கிராஸ் பண்ணுறான். எத்தனை அக்கப்போர் நடக்குது தொழில்னு எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. வர வர ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறாங்க. அதாவது பார்ட்டியுமே இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். மீடியேட்டர்களும் சரி, எல்லா மீடியேட்டர்களும் சொல்ல முடியாது, ஒரு சில மீடியேட்டர்கள் தான் அப்படி சொல்கிறேன். நான் பார்ட்டியில் எல்லாருமே தங்கங்க. ஒரு சில பார்ட்டிகளுக்கு மட்டும் புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்துங்க, இந்த வாய்க்கால் வந்து இந்த தடப்பள்ளி வாய்க்கால் இதுதாங்க. இந்த இடத்துல வாய்க்கால் கிராஸாக வர்றதுனால தான் இந்த குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு வந்து அந்த ஏரோ மார்க் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி வருதுங்க. இப்படி மேலேருந்து இப்படி கீழே சரிவிஞ்சு வந்து மறுபடியும் இப்படி போகுது ஏரோ மார்க் மாதிரி. இந்த இடத்துல தான் அந்த ஏரோ மார்க் உங்களுக்கு அந்த காடு வந்து அமைப்பு இப்படித்தான் இருக்குதுங்க. இது வந்து நம்ம தடப்பள்ளி வாய்க்கால் காட்டுக்கு மேற்கு திசையில் தான் இந்த வாய்க்கால் போகுது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த வாய்க்கால் புறம்போக்கு கொஞ்சம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் புறம்போக்கு வந்தாலும் கூட மேப் இருக்கிறது உண்மைதாங்க. மேப்பில் எப்படி இருக்குதோ அதுதான் காடு அப்படித்தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினால் காடு ஒரு சிறப்பான காடு. மற்றபடிக்கு வந்து மண் அருமையான மண், ஏரியா தண்ணி ஏரியா இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்குது. என்னென்னா குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் போகலை. நீங்கள் பார்த்த மாதிரி இந்த ஏரோ மார்க் மாதிரி போய்த்தான் வருது, அம்பு மாதிரி. ஓகேங்களா? ரைட்டு, இப்படி தான் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு நான் அப்படி பேசிக்கிட்டே வந்து அக்னி மூலைக்கு போயிடுறேன். அது வரைக்கும் இடையில வந்து இடையில நடக்கிற சில கசப்பான சம்பவங்களை பற்றி உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். இதான் நம்மளுக்கு வந்து இந்த கல் அத்துக்கல் இது வரைக்குமே நம்ம காடு இருக்குதுங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு புறம்போக்கு வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. கரெக்டாக காடு அத்தளவுக்கு அத்து விட்டு ஒரு அடி விட்டு தான் உள்ள காடு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் புறம்போக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சரி, அது வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் நிறைய பாகுபாடு பார்க்குறீங்க. எதுக்காக இவ்வளோ பாகுபாடு பார்க்குறேன்? நாங்களும் வந்து உயர கையில் பிடிச்சிட்டு காடு காடாக சுற்றி அலைஞ்சி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற காட்டை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்களும் பார்க்குறீங்க. நம்மளுக்கு தேவைன்னா வாங்குறீங்க, தேவையில்லைன்னு விட்டுறீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த மீடியேட்டர் எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன்கிட்டயே போய் வாங்கிக்கலாம். இப்போ அவன்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ணுவோம், நாமளும் அவனுக்கு ஒரு வியாபாரம் கொடுப்போம். அப்படிங்க ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மீடியேட்ரு உங்கள் தாய் பிள்ளையை வச்சு தான் நீங்கள் காடு வாங்கணும்னா ஏன் வீடியோ எதுக்கு பார்க்குறீங்க? புரியுதுங்களா? நீங்கள் அடுத்து அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணிட்டு பார்க்கணும். உங்களுக்கு என்ன கட்டாயப்படுத்துகிறோமா? எங்களுதில் தான் வந்து வாங்கி ஆகணும்னு ஏதாவது ஷார்ட் எடுத்துருக்கு யாராவது வெதுப்புறாங்களா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன் போய் எங்களை வந்து கிராஸ் பண்ணுறீங்க, அதாவது இன்ட்ராகேஷன் பண்ணுறீங்க? இதெல்லாம் தப்பு இல்லைங்களா? உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? நாங்கள் காடு காட்டுவோம், வந்து பார்ப்பீங்க, மறுபடியும் 2 மீடியேட்டர் கூட கூட்டிகிட்டு வருவீங்க. கேட்டால் இவங்களும் தான் அதில் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு
3 மாதமாக உழைச்சிட்ருக்குறாங்க, அலைஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யார் தான் அலையில? யார் அலையில? நானும் தான் அலையிற வருஷம் பூரா. எல்லாருமே நான் காடு காட்டுற பார்ட்டி எல்லாருமே என்கிட்ட காடு பார்த்து வாங்கிடுறாங்க. எங்கள் வாரத்தில் 4 பார்ட்டி 5 பார்ட்டி கவர் பண்ணுறேன். 5 பேர்த்துக்கு 4 பேர்த்துக்கு காடு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். எல்லாருமே என்கிட்ட காடு வாங்கிடுறாங்க. அவங்க வாங்கும்போது தான் எனக்கு கமிஷன் வருது. அந்த வாங்கும்போது கமிஷனுக்கு இன்னும் 2 பேர் கூட்டுக்கு வந்துட்டு எனக்கு இங்கே என்ன வேலை, எனக்கு இந்த தொழில் நான் எதுக்கு செய்யணும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன் தவிர உங்கள் கஸ்டமர் மேலே என்றைக்கும் நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் படுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. இந்த கொஞ்ச நாளாகவே ரொம்ப என் மனசை நோக்கடிச்சிட்டீங்க. அதாவது கஸ்டமர் தான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி மீடியேட்டர்களுக்கு ஒரு சொல்கிறேன், நீங்களும் மீடியேட்டர் அலையிறீங்க, நானும் மீடியேட்டர் அலையிறேன். நம்மளுக்குள்ளே வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாதுங்க. பார்ட்டி ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் ஐயோ இன்னொரு மீடியேட்டர் வந்து உங்களுக்கு காடு காட்டிக்கிறாரு, அவங்க மூலிமா நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிங்க, அடுத்த வியாபாரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் அது டீசெண்ட்டுங்க. எப்படி உங்களுக்கு இன்னொரு மீடியேட்டர் வந்து கிராஸ் பண்ணி அந்த வியாபாரத்தில் உள்ள போதும்னு உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படி என்னங்க அந்த காசு வாங்கி நீங்கள் சாப்பிடணும்னு உங்களுக்கு இருக்குது? உங்கள் உழைப்பை அடுத்தவங்க திருடுனா ரைட்டு, அதே மாதிரி என்னோடய உழைப்பில் அடுத்தவங்க திருடுனாலும் அது தப்பு. புரியுதா இல்லைங்களா? அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஒரு சில வாரத்தில் வந்து டங்கு சிலுப்பாகி மாற்றி கூட சொல்லிடுவேன். இது வந்து நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து இந்த காட்டுக்கு 4.5 ஏக்கராவுக்கு வந்துங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலையாக இருக்குது. இந்த அக்னி மூலை வந்து அக்னி மூலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜலமூலை முதல்ல பார்த்தோம்ல, அதுக்கு ஒரே நேர் தான். இந்த அக்னி மூலையிலேருந்து ஜலமூலைக்கு ஒரே நேர் தான், ஜலமூலையிலேருந்து வாயுமூலைக்கு ஒரே நேர் தான். என்னென்னா வாயுமூலையிலிருந்துமே கிட்டத்தட்ட குபேர மூலைக்கு ஒரே நேர் தான். அதுலேயும் எந்த கிராஸும் இல்லை. குபேர மூலைக்கும் அக்னி மூலைக்கும் தான் மேப்பில் பார்த்த மாதிரி அந்த ஏரோ மார்க் மாதிரி வருது. இவ்வளோதாங்க விஷயம். இந்த காட்டினோட விலை பார்த்திங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் விலை 1,10,00,000 சொல்கிறாங்க. அதாவது காட்டுக்காரரு இந்த காட்டுக்கு உண்டான ஒரு ஏக்கர் விலை 1,10,00,000 சொல்கிறாரு. அதுலேருந்து நெகோசியபிள் தாங்க, குறைச்சி பேசலாங்க. இந்த தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் தம்பி ரியல் எஸ்டேட் நான் தாங்க, எனக்கே ஃபோன் பண்ணுங்கள். தயவு செய்து சொல்கிறேன், எங்கிட்டே வியாபாரம் பண்ணுங்கள். நல்ல முறையாக நான் பண்ணித்தருவேன். உங்களுக்கு அடுத்தவங்க பண்ணுறத விட சிறப்பாக பண்ணித்தரேன். உங்களுக்காக நான் ரேட்டு பேச வரும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அடி ரேட்டு குறைச்சி வாங்கித்தரேன். இதைத்தான் என்னால் செய்ய முடியும். மற்றபடிக்கு இதில் ஏமாத்தலோ பித்தலாட்டமோ கேப் மாதிரித்தனமோ மொல்ல மாதிரித்தனமோ எங்கிட்ட கிடையாதுங்க. நேர் வழியில் தான் வியாபாரம் பண்ணுறோம். கமிஷனுக்கு மட்டும்தான் வியாபாரம் பண்ணுறோம். இந்த எக்ஸு வச்சு பண்ணுறதெல்லாம் நம்மள்ட்ட கிடையாதுங்க. அதனாலேயே வந்து நேர்மையாக பண்ணுறவங்களுக்கு அந்த நேர்மையான கமிஷன் முழுசாக எனக்கு வந்துடணுங்க. அதாவது வந்து அந்த கமிஷனில் கை வைக்கிற வேலையாக இருந்தால் நீ காடே வாங்க வேண்டாம். அதாவது எங்கள் முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க, 3 காசு போட்டு மாடு வாங்குற உனக்கு 3/4 ரூபா போட்டு காசு வாங்க தெரியாதான்னு சொல்லுவாங்க. ஏங்க கோடிக்கணக்கில் போட்டு நீங்கள் தோட்டம் வாங்குறீங்க, நாங்கள்லாம் வருஷம் பூரா அலைஞ்சு எங்களுக்கு இந்த கமிஷன்லேயும் கை வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்னத்துக்கு காடு வாங்கணும்? இந்த காடு எது? அப்படி யார் உங்களுக்கு காடு வாங்க சொல்கிறது? நாங்கள் எங்களால் தானே உங்களுக்கு இந்த காடு தெரியுது, எங்களால் தானே உங்களுக்கு காட்டுறோம், நாங்கள் தானே கூட்டிகிட்டு போய் காட்டி எல்லாம் பண்ணி கொடுக்குற கடைசி வரைக்கும். அப்புறம் இந்த கமிஷனுக்கு இல்லைன்னா நாங்கள் எதுக்காக இந்த வேலை செய்யணும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? எங்களுடைய கமிஷன் வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்துடணுங்க. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த வியாபாரத்தை பண்ணுங்க, நம்ம வீடியோவை பாருங்கள், தப்பு இல்லை. கமிஷனே கொடுக்கக்கூடாதுன்னு மனசு இல்லாதவங்க இந்த காடே வாங்காதீங்க. அது விளங்காது. நீங்கள் வாங்கினாலும் ஒன்றும் சரிப்பட்டு வராது. ரைட்டுங்களா? வேறு ஒன்றும் தப்பாக இருந்தால் சாரிங்க, மன்னிச்சுங்க. நானும் தப்பாக பேசலை, நியாயமாக தான் பேசுகிறேன். மனக்குமுறலோடு பேசிகிட்டு இருக்கிறேன். வேறு எதாவது இருந்தால் நிறை குறை இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. 2வது, எங்கிட்ட காடு தோட்டம் வாங்கின கஸ்டமர் தெய்வ வாங்கிய நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னை பற்றி நான் நல்லவனா கெட்டவனான்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது சமூக ஊடகங்கிறதுனால இனிமேல் சொல்லித்தான் ஆகணும். நான் நல்லதாக உங்கள்கிட்ட நடந்திருந்தால் நல்லதாக போடுங்க, உங்கள்கிட்ட நான் கெட்டதாக நடந்ததுனால கெட்டதாக போடுங்க. உங்களுக்கு மனசுக்கு எப்படி தோணுதோ, நான் என்ன பண்ணிக்கிறேன்னு மனசுக்கு தோன்றதை போட வேண்டாங்க. நான் எப்படி உங்கள்கிட்ட நடந்தனோ அதை போடுங்க. மற்றபடிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், தலைப்புலேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு வாட்டி வாயில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 95 85 37 67 67. இதுதான் என்னோடய ஃபோன் நம்பருங்க. எந்த நேரம் வேணாலும் காடு தோட்டம் சம்மந்தமாக ஃபோன் பண்ணுங்கள், நான் கட்டாயமாக எடுப்பேன். அப்படியே நான் ஃபோன் எடுக்கல, வெயிட்டிங் கால் போனால் திரும்பி நானே கூப்பிடுவேங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.